ராகு கேது பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்னமான சாதக பாதக விளைவுகளை ஏற்படுத்தும்? முதல்ல இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வக்ரகதி அடைய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, வக்ரம் அப்படின்னு என்னன்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். இவங்க இயல்பாகவே பின்னோக்கி செல்றங்காட்டி இந்த ராகு கேது ரெண்டு பேருமே வக்ரம் அடைய மாட்டாங்க. வக்ரம் அடையாம மற்ற ரெண்டு பேர் இருக்காங்களா, ஃபாஸ்டா யாராவது டிராவல் பண்றாங்க அப்படின்னா சூரியன் சந்திர மாதிரி இவங்களும் வக்ரகதி அடைய மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதி தீவிரமா டிராவல் பண்றங்காட்டி இவங்க வக்ரகதி இவங்க அடைய மாட்டாங்க. சரி, இந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறவங்க இந்த ராகு இந்த கேது இவங்க எப்போதுமே 180 டிகிரியில் இருப்பாங்க. 7வது கட்டத்தில் இருப்பார். இவர் ராகு நிற்கிற வீட்டில இருந்து நேர் 7வது வீட்டில் இந்த கேதுங்கிறவர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நகரும் போதும் இப்படியே நகருவாங்க. அட் டைம்ல 180 டிகிரி இவங்களுக்கு இடைப்பட்ட கோணம் எப்போதுமே இருக்கும். எதனால இது இப்படி? முதல்ல இந்த ராகுனா யாரு, கேதுனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்கு ஒரு நீள்வட்ட பாதை உண்டு, இந்த நிலவிற்கும் ஒரு நீள்வட்ட பாதை உண்டு. இந்த ரெண்டு நீள்வட்ட பாதையும் ஒரு இடத்துல வெட்டும் அல்லவா, அதுல வெட்டக்கூடிய மேல் புள்ளி ராகு, இந்த கீழ் புள்ளி கேது. இன்னும் தெளிவா சொன்னா, சூரியனை ஒரு நிழல் மறைக்கும் அல்லவா, அந்த சூரியனை மறைக்கக்கூடியவர் ராகு, சந்திரனை மறைக்கக்கூடியவர் கேது. இப்ப இந்த ரெண்டு நிழல் கிரகங்களும் ஒரு ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது இல்லாத ஜாதகமே இருக்காது. இவங்கனால பிரச்சனை அடைஞ்ச ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பாம்புக்குள்ள மற்ற கிரகங்கள் மாட்டிக்கிட்டா இது சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துல ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஓகேங்களா, சிம்மத்துல கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நேர் 7ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிவர்ஸ்ல மகரம், தனுசு, விருட்சகம், துலாம் இந்த வீட்டில் உங்களுக்கு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பாம்புக்குள்ள கிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவங்க எப்படி வருவாங்கன்னா பேக்வேர்டில் வருவாங்க, கிளாக் வைஸ் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸில் இவங்க வலம் வரங்காட்டி இந்த ரெண்டுக்குள்ள இப்போ கிரகங்கள் இருக்குன்னா இந்த கிரகத்தை இந்த பாம்பு சுற்றி வளைச்சிருக்குது. இதுக்குள்ள இருக்க கிரகங்களுடைய ஒளியின் தன்மை குறைஞ்சிரும். இருள் கிரகத்தோட தன்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒளியிட்டிலிருந்து அப்படியே லைட் அதுவே இழுத்ததுனால இதுக்குள்ள பவர்ஃபுல் கிரகம் இருந்தாலும் பெருசா அதனால எந்த நற்பலன்களும் இருக்காது. இந்த ரெண்டு கிரகத்துக்கு வெளியே மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதுங்கள ஒளியுள்ள கிரகம், அந்த ஒளியை இந்த இருள் சாப்பிடுவது இல்லை. இதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இப்போ கும்பத்துல கீழே இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோமே, ராகு பகவான் இங்க வந்துட்டாருன்னா இப்ப என்ன அர்த்தம்னா, கோச்சார ரீதியா இந்த இடத்துக்கு ஒரு இருள் இருக்கு. இதற்கு பக்கத்துல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் இவங்களை கிராஸ் பண்ணும்போது தன் வலிமையை அந்த இடத்துக்கு இழந்துருவாங்க. இழந்ததுனால இவங்க ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு உங்க வாழ்க்கையில அப்ளிகபிள் ஆகும். எல்லாருக்குமே இது பொருந்துமா? இல்லை. யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் கேது தசை நடக்குதோ இவங்களுக்கு தான் 90% பலிக்கும். உங்களுக்கு இப்போ ராகு கோச்சார ரீதியாக வந்துட்டாலுமே உங்களுக்கு ராகு தசை நடக்கலை அப்படின்னா இதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, ராகு தசை நடந்து உங்க ஜாதகத்துல ராகு உங்களுக்கு பலமாவே இருக்கிறார், கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார்னா இதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ராகு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு அப்படின்னாலே ஸ்பேஸ், ராகு அப்படின்னாலே இருட்டு, இந்த கேமரா இருட்டு, ஸ்கேன் சென்டர் இருட்டு, சினிமா இருட்டு, லேப் டெவலப்மெண்ட் இருட்டு, சினிமா சார்ந்த டெக்னீசியன் ராகு பகவான், ஷேர் மார்க்கெட் ராகு பகவான், ஐடி ஃபுல்லாவே ராகு பகவான், எம்எல்எம் பிஸ்னஸ் ராகு பகவான், கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க எம்எல்எம் மாதிரி பண்றீங்க, அதாவது இந்த ப்ரொமோட்டர்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, நான் வீடு கட்டி இன்னொருத்தங்களுக்கு வைக்கணும், இந்த எம்எல்எம் பிஸ்னஸுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு உண்டு. வீடை நான் கட்டினேன், இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட தான் இதை வைக்கணும், அதுக்காக நான் ஒரு ஏஜென்ட்டை நிர்ணயம் பண்றேன், அவங்க கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறேன். இதற்கு பேர் ராகு பகவான். இந்த ராகு பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த எம்எல்எம் பிஸ்னஸ், கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இதை ஃபுல்லாகவே யார் டெண்டர் எடுத்து வச்சிருக்காருன்னா ராகு பகவான். இவர் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆகும். சினிமாவில் வேலை கிடைக்கும், நீங்கள் பண்ணுற படம் ஹிட் ஆகும், நீங்கள் போடுற வீடியோ ஹிட் ஆகும். இவர் உங்களுக்கு வலிமையாக இல்லை, உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறாருன்னா இது அப்படியே நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நீங்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா எந்த தெய்வத்தை தான் வணங்கணும்? நீங்கள் ராகு பகவானை நீங்கள் வணங்கணும். ஓகே, இந்த கேதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் ஆன்மீக கிரகம். ரெண்டாவது, ஆன்மீக ஞானம் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்.
நீங்க எந்த கடவுளையாவது பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேது தசை வரும்போது அதற்கான முயற்சி எடுங்க. நீங்க எந்த கடவுளை அடையணும்னு நினைச்சாலும் அந்த கடவுளை அடைய முடியும். இன்னொன்னு, இந்த கேது தசை நடக்கும்போது கணவன் மனைவி நீங்க பிரியதற்கான சூழ்நிலை நிச்சயம் வந்து போகும். ஏன்னா இந்த கேதுங்கிறது இது ஒரு ஆன்மீக கிரகம்னு சொல்லிட்டு இல்லையா, குருவை தாண்டி ஒரு ஆன்மீக கிரகம் இருக்குன்னா அது கேது தான். அப்ப யாருக்கெல்லாம் கேது தசை நடக்குதோ டிவோர்ஸ், கண்டிப்பா டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப வருவீங்க. சில பேருக்கு டிவோர்ஸ் ஆயிரும். அப்ப யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, இந்த கேது தசை நடந்து கல்யாணம் முடிச்சு இப்போ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குங்க அப்படின்னா, நீங்க ஜோதிடரை போய் பாருங்க. கேது தசை நடக்கிறதுன்னு சொன்னார்னா, மனைவி வேணும்னு நினைச்சீங்கன்னா எதுவும் பேசாதீங்க. வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பேசினாலும் சரி, பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னா அமைதியா இருந்துருங்க. நீங்க பேசுனீங்கனாலே பிரச்சனை ஆயிரும். ஸோ கேது தசை நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது.